So we are going to pray for two children now. இப்பொழுது இரண்டு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Many of us have children. நம்மில் அநேகருக்கு உட்கார்ந்திருங்க. Many of us have children and we want to just think about our responsibility as parents. நம்மிலே பலருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே பெற்றோராக இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பை நாம் சிந்திக்க போகிறோம். Because it is a big treasure God has given us. ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம். And there is a purpose with which God gives us children. தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். Turn to Psalm 127. சங்கீதம் 127 எடுத்துக்கொள்வோம். Psalm 127. சங்கீதம் 127 verse 3. மூன்றாம் வசனம். Children are a gift of the Lord. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Why did God give you this gift? தேவன் இந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஈவு என்று இந்த ஈவை ஏன் கொடுக்கிறார்? That's important to understand. இதை நாம் அறிந்து கொள்வது முக்கியம். That is a well-known verse. இது மிகவும் பிரபலமாய் அறியப்பட்ட ஒரு வசனம். Children are a gift of the Lord, and if I ask any parent here, is your child a gift from the Lord? They say yes. இங்கே இருந்த எந்த பெற்றோரை நான் கேட்டாலும் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரமா என்று கேட்டால் ஆமாம் என்று சொல்வீர்கள். Because there are other parents who don't have children. ஏனென்றால் மற்ற பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. Yeah, they are married, they have no children. திருமணமாகியும் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். So your children are a gift. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வரம். But it also says here, அதோடு கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, the children are like, verse 4, like the arrows in the hand of a warrior. பெலவான் கையிலே உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றும் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். That many people don't know. இதை அநேகர் அறிவதில்லை. In the olden days, they used to fight with bows and arrows. ஆதி நாட்களிலே அவர்கள் வில்லையும் அம்பையும் வைத்து தான் சண்டை போடுவார்கள். Enemies come, they get their arrows ready. சத்துரு வரும்பொழுது தங்களுடைய வில்லையும் அம்பையும் நாணேற்றி தயாராக வைத்திருப்பார்கள். Pull the string and fire the arrow. அந்த கம்பியை இழுத்து குறிபார்த்து அந்த அம்பை எய்வார்கள். So it says your children are like these arrows. ஆகவே பிள்ளைகள் இந்த அம்பை போல இருக்கிறார்கள் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. And you will have them in your home for 18-20 years. 18 அல்லது 20 ஆண்டுகள் அந்த பிள்ளைகளை உங்களை வீட்டில் வைத்திருக்க போகிறீர்கள். 25 years maybe. சில சமயத்தில் 25 ஆண்டுகள். In all those years you must keep pulling the string. அவ்வளவு ஆண்டுகளும் நீங்கள் அந்த வில்லினுடைய அந்த கம்பியை பிடித்து இழுக்க வேண்டும். And make this arrow go really fast. உண்மையாலுமே இந்த அம்பு அதிவேகமாய் ஓடும்படிக்கு அதை எய்ய வேண்டும். Not here or there or anywhere in the direction of the enemy. இங்கே எங்கேயும் பிடித்து கொண்டிருக்க கூடாது. சத்துரு எங்கே இருக்கணும் அந்த திசையை நோக்கி. And then one day they leave the home. ஒரு நாளில் அவன் வீட்டை விடும் பொழுது, maybe they get married, திருமணம் ஆன பொழுது, or they go away to work, அல்லது வேலை செய்ய தூர இடத்துக்கு போகும் பொழுது, you release them. நீங்கள் அவர்களை விட்டு விடுகிறீர்கள். And they must go fight the devil for the rest of their life. தங்களுடைய எஞ்சியுள்ள வாழ்நாள் காலத்தில் அவர்கள் போய் சாத்தானோடு கூட போரிட வேண்டும். That's the enemy for which we must train our children to fight. இந்த சத்ருவுக்கு விரோதமாக போராடும்படியாகத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். Such a man, verse 5, will never be ashamed. அப்படிப்பட்ட மனிதன் ஒரு காலம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் வெட்கமடைவதில்லை. If you got one child, 2 children, 5 children, உங்களுக்கு ஒரு பிள்ளை, 2 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், you must train them like arrows. அவர்களை அம்பை போல பயிற்றுவிக்க வேண்டும். That means train them to fight the devil from childhood. சிறு பிராயம் முதலே பிசாசோடு எதிர்த்து போரிடுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். To fight against all the evil habits in the human race. மனுஷ வர்க்கத்திலே காணப்படக்கூடிய எல்லா தீமையான பழக்கங்களுக்கு விரோதமாக போராட கற்றுக் கொடுக்க வேண்டும். Train them from childhood to behave like Jesus Christ. அல்லது சிறு பிராயம் முதலே இயேசு கிறிஸ்துவை போல நடந்து கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும். See, when my children were going to school, என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது I used to tell them like this. நான் இப்படி சொல்லுவேன். See, Jesus also one day was 10-11 years old and going to school. 10-11 வயதாக இருக்கும் பொழுது இயேசுவும் அவர் பள்ளிக்கு சென்றார். He had to study in a school like everybody else. எல்லாரையும் போல அவரும் பள்ளியிலே படிக்க வேண்டியதா இருந்தது. How do you think Jesus behaved in the school? ஸ்கூலிலே பள்ளியிலே எப்படி இயேசு நடந்து கொண்டிருந்திருப்பார்? Did he rebel against the teachers and make fun of the teachers behind their back? அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணி முதுகு பின்னாட கிண்டல் பண்ணியிருப்பாரா? No. இல்லை. Then you also must not join all the other students and
argue with the teacher and make fun of the teacher. நீ மற்ற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கொண்டு ஆசிரியரோடு கூட வாக்குவாதம் பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது, கேலி பண்ணுவது என்றெல்லாம் செய்யக்கூடாது. And I said, if Jesus went to school, which type of friends will he choose? இயேசு பள்ளிக்கு போயிருந்தால் எப்படிப்பட்ட நண்பர்களை அவர் சேர்த்திருந்திருப்பார்? See, in a class, if there are 30-40 children, you can't be friends with everybody. ஒரு வகுப்பிலே 30-40 பேர் இருக்கிறார்கள், எல்லாரோடும் கூட நீங்கள் நண்பர்களா இருக்க முடியாது. All our children have some special friends. நம்ம எல்லா பிள்ளைகளுக்குமே சில விசேஷித்த நண்பர்கள் இருக்கிறார்கள். So Jesus also had some special friends. இயேசுவுக்கும் சில விசேஷித்த நண்பர்கள் இருந்தார்கள். Who did he choose to be friendly with? அப்படி பள்ளியிலே இயேசு யாரோடு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார், நண்பராக இருந்தார்? Do you think he looked around and see who is the rich child? I'll make friends with him. இந்த வகுப்பில் யார் பணக்கார பையன், அவனோட ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம் என்று சொல்லி இருந்திருப்பாரா இயேசு? Then I can get some sweets or chocolates from him. அப்படினா அந்த ஃப்ரெண்ட் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்திருப்பான், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான். Jesus never made friends like that. இயேசு அப்படி ஒரு காலம் யாரையும் நண்பர்களாக மாற்றவில்லை. He never joined with other friends who had bad habits. கெட்ட பழக்கங்கள் உடைய பையன்களோடு கூட அவர் சிநேகிதராய் மாறவில்லை. He would look for some child who is weak. பலவீனமான பையன் யார்? Maybe some lame child who is walking with a காலை தாங்கி நடக்கக்கூடிய பாவமான பையன் யார்? Or some other child who is stuttering and stammering when they speak. அல்லது பேசும்பொழுது திக்கி பேசக்கூடிய பையன் யாராவது இருந்தானால் அவன் எங்கே இருக்கிறான்? Some child who is very poor in arithmetic or studies. அல்லது கணக்கிலே போட தெரியாத ஒரு பையன், படிப்பு வராத பையன். Jesus would be friends with them. இப்படிப்பட்டவர்களோடு கூட இயேசு நண்பராய் மாறி இருந்திருப்பார். Help them. அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக. I told my children, நான் பிள்ளைகளுக்கு சொன்னேன், when you go to school, நீ பள்ளிக்கு போகும்பொழுது be like Jesus. இயேசுவை போல இருந்து விடு. Try and make friends with such children. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட நீ நண்பர்களாய் மாறிவிடு, நண்பனாய் மாறிவிடு. Help them. நீ அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். Childhood, if you try to become like Jesus, சின்ன பிராயத்திலிருந்தே இயேசுவை போல மாற முயற்சித்தால், one day when you grow up, ஒரு நாள் நீ வளரும் பொழுது, then you can become like Jesus and preach like Jesus also. நீ இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியும், இயேசு கிறிஸ்துவை போல பிரசங்கிக்க முடியும். When you're 10 years old, you can't preach. ஆனால் 10 வயதா இருக்கும் பொழுது பிரசங்கிக்க முடியாது. You can be a school boy like Jesus was. ஆனால் இயேசு எப்படி பள்ளியிலே ஒரு பையனாக இருந்தால் அது போல நீ இருக்க முடியும். And be good to others and help others. மற்றவர்களுக்கு நல்லவனாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். So all of us can teach our children. They may not be good they may not come first in the class, but they can learn to behave nicely to other children. எல்லா பிள்ளைகளுமே வகுப்பிலே முதல் மாணவனாக வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் மற்ற காரியங்களை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். Just like Jesus fought against the devil, your children can also go and fight against the devil. இயேசு எப்படி பிசாசோடு கூட போராடினாரோ அதே போல உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து பிசாசோடு கூட எதிர்த்து போராட முடியும். Remember, children are the gift of the Lord. ஆகவே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். But you நீங்கள் to make them an arrow to fight against Satan. பாவத்துக்கு விரோதமாய் பிசாசுக்கு விரோதமாய் போராடுவதற்கு நீங்கள் அவர்களை அம்பாக்க வேண்டும். Teach them the right ways to follow Jesus from childhood. நல்ல வழிகளை அவர்களுக்கு சரியான வழிகளை போதித்து இயேசுவை சிறு பிராயம் முதல் பின்பற்ற வேண்டும். It's a wonderful thing that God gives us children. தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுப்பது அற்புதமான ஒரு காரியம். Because we want every generation to produce disciples of Jesus Christ. ஒவ்வொரு தலைமுறையும் கிறிஸ்துவுக்கென்று சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். Generation after generation there must be disciples of Jesus in the church. தலைமுறை தோறும் சபையிலே இயேசுவுக்கு சீஷர்கள் வேண்டும். We were all little babies once. ஒருமுறை நாம் எல்லாரும் சிறு குழந்தைகளாக இருந்தோம். And my parents prayed for me. என்னுடைய பெற்றோர் எனக்காக ஜெபித்தார்கள். When I was 2 months old, நான் 2 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது one servant of God took me. ஒரு தேவ ஊழியர் என்னை தூக்கி, his name was Brother Buck Singh. அவருடைய பெயர் சகோதரர் பக் சிங். He took me in his arms. என்னுடைய கரங்களிலே என்னை நான் குழந்தையாக இருந்தபோது எடுத்தார். 1939. 1939ஆம் ஆண்டு. And he laid his hands on me. அவருடைய கரத்தை என் மீது வைத்தார். And he prayed. அவர் ஜெபித்தார். Father, help him to grow up to be your servant. பிதாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இந்த குழந்தை வளரும்படிக்கு உதவி செய்யும். My father did not understand that. என்னுடைய அப்பாவுக்கு அப்பொழுது அது விளங்கவில்லை. But later on, when I decided to serve, then my father understood. நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய தீர்மானம் எடுத்த பொழுது என்னுடைய அப்பா விளங்கிக் கொண்டார். Pray for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். Pray. All fathers must lay their hands on their children. எல்லா தகப்பன்மாரும் தன்னுடைய பிள்ளைகள் மேல் தலை வைத்து ஜெபிக்க வேண்டும். தலையில கை வைத்து ஜெபிக்க வேண்டும். Father and mother. தகப்பனும் தாயும் சேர்ந்து, Lord, please bring up our children to be disciples of Jesus. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை இயேசுவுக்கு சீஷராய் வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யும். I've done that for all my 4 children. எல்லா 4 பிள்ளைகளுக்கும் நான் செய்திருக்கிறேன். Even now they are grown up, I lay hands on them and pray for them. இப்பொழுது வளர்ந்த பிறகும் கூட நான் அவர்கள் தலை மீது கை வைத்து ஜெபிக்கிறேன். That's a great thing to bless your children like that. இது போல உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது என்பது மிகப்பெரிய காரியம். You are the head of the home. You must do that for your children. நீங்கள் தான் குடும்பத்தினுடைய தலையாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி செய்ய வேண்டும். It's a big responsibility. இது பெரிய ஒரு பொறுப்பு. It's more important to pray for your children than
all the other things you do for them. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற மற்ற எல்லா காரியத்தை காட்டிலும் முக்கியமான ஒன்று செய்ய வேண்டுமானால் அது ஜெபம். Don't worry if you can't get new clothes for your children. உன் பிள்ளைகளுக்கு புது Dress வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. I remember when we were first married, we were poor. We could not always buy new clothes for our children. எங்களுக்கு திருமணமான பொழுது நாங்கள் மிகவும் ஏழையாக இருந்தபடினாலே எங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆடை துணிமணி வாங்கி கொடுக்க முடியவில்லை. They would wear what their older brothers were wearing. அண்ணன் போட்ட சட்டையை தம்பி போட்டுக்கொள்வான். That was okay. அது சரி. But I said that's not important. அது அவ்வளவு முக்கியம் அல்ல. But our children must follow Jesus. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். So pray for your children. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். Great responsibility that we have. நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு.